துணையாரம்மா நீயே கதிகன போற்றும் என கண்பாரம்மா அம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திரு உடையவனே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திரு உடையவனே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திரு உடையவனே ஆனந்த வாழ்வுதனை அன்பர்க்கு அளிப்பவனே ஆனந்த வாழ்வுதனை அன்பர்க்கு அளித்தவனே கற்பகமே உனையன்றி துணையாரம்மா நீயே கதிகன போற்றும் என கண்பாரம்மா அம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே கலைவடி வாய்ப்புகளும் நெஞ்சிரு கோவிலிலே கலைவடி வாய்ப்புகளும் நெஞ்சிரு கோவிலிலே சிலைவடி வாயிலிருந்து உலகெழும் காப்பவனே அம்மா 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 சிலைவடி வாயிலிருந்து உலகெழும் காப்பவனே செம்பவளமேனி வண்ணன் மகிழும் உமையவனே செம்பவளமேனி வண்ணன் மகிழும் உமையவனே கற்பகமே உடையல்து துணையாரம்மா நீயே கரிகட போற்றும் என கண்பாரம்மா அம்மா கற்பகமே உடையல்து துணையாரம்மா கற்பகமே அம்மா 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 எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற பஞ்ச இலக்கணங்களை கற்றுணர்ந்து எண்ணிலும் மேலே அமர்ந்திருக்கின்ற ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வேடனாக வந்ததும் நானே வேடனாக வந்திருப்பதும் நானே எனது குருநாதரின் பயிற்சியாலும் எனது முயற்சியாலும் உங்களின் பேராதரவோடு நல்லாசி பெற வருகை தந்துள்ளேன். வருக வருக நல்லாசி தருக. இதுதான் நாரதர் கூறிய திணைவனம் போல் தெரிகிறது. இங்கு நின்று கொண்டு பார்க்கும் பொழுது இந்த நிலத்தின் குளிர்ச்சியும் வனத்தின் வனப்பையும் பார்க்கும் பொழுது நம் தாய் திருநாட்டின் சிறப்பை என்னவென்று வர்ணிப்பேன். தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கன்னடத்து குரகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாரியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி வளர்தென்றல் தாலாட்டு கண்ணம் பாடி அடை கடந்து ஆறு தாண்டா காவிரி வேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின் தவழ்ந்து கரிகாலும் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வடநாட்டை தாயாகி காப்பவளா தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்நிறுத்தி போர் நிறுத்தி கல்லும் கனியுமாம் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே வண்ணனே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி புதுக்குள மக்கள் என்றும் எங்கள் இதயக்கணி நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நல்லாக இருக்கோடு நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே இந்த நல்லவங்க எல்லாரும் நம்ம முன்னாடி நினைத்ததெல்லாம் நடக்குங்க கண்ணு முன்னாலே நல்லாக இருக்கோடு நாடு முன்னேற இந்த
ஏழை மலர்ந்த முகத்தை பார்த்து போது இன்பம் பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை பேராசையாலே வந்த துன்ப துயரத்தில் முல்லை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை அமைதி நிலவுமே நீங்கள் நாடும் நேர இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வும் நேரு நதியை போல நாம் நடந்து பயன் தர வேண்டும் வேண்டும் நீங்கள் நாடும் நேர இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வும் நேர நீங்கள் நாடும் நேர இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வும் நேர அன்னை தமிழே அழகிய மொழி என்ன என்ற இனிய தாயே மண்ணின் மகளே மலையின் ஊற்றே பெண்ணின் பெருமை பேசும் திருநாடே மும்மலை சூழ்ந்த திரிகோண மலையே முத்தமிழ் தித்திக்கும் முதுபெரும் நகரே உன்னை வணங்கி உறவை தொழுகிறேன் என்னை வாழ்த்தி இனிய வரம் தாராய் தந்தன்னாடா தந்தன்னாடா தந்தன்னாடா
தோன்றும் சூரியன் போலே பொன்னொழி வேண்டும் கண்ணுக்குள்ளே சேரியில் சென்று வீசாதா எரியோடு பாயாதா கங்கை தட்டி பாயாதா காவிரியோடு சேராதா வானகமும் வையகமும் எங்கள் கைகள் என்றாரு நெஞ்சை உண்டு நெஞ்சை உண்டு பொங்கி வரும் நெஞ்சை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் எங்கே தீரவில்லை பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை நீதிக்கொரு கட்சி உண்டு ஜாதிக்கொரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் நாடு இல்லை சன நிம்மதியா வாழ ஒரு நாடு இல்லை இது காடா இல்ல விருநாட இது கேட்க யாரும் இல்லை தோழா. இது காடா இல்லை வேறு காடா. இது கேட்க யாரும் இல்லை தோழா. தந்தனானா பக்கவாத்தியம்னா இப்படி இருக்கணும் சும்மா பாட்டு மறந்த பாட்டு கூட தானா உள்ள இருந்து அப்படி கிளம்பி வரணும் அடிக்கிற அடியில இத்தனை எழுச்சி மிக்க திரைப்படத்தில் வள்ளி ஆலோலம் பாடி பறவைகள் விரட்டுகிறார் என்று நாரதர் கூறினாரே எங்கு பார்த்தால் வள்ளியோ வேறு குள்ளியோ இருப்பதாக தெரியவில்லை சற்று தாமதித்து பார்ப்போம் ஆஹா என்ன இவ்வளவு தாமதமா வருது சவுண்ட் ஆஹா என்ன ஒரு இனிமையான குரல் இவள் ஆலோலம் ஆலோலம் என்று பாடும் இந்த அழகுள்ள தங்கச் சிலையை உடனே காண வேண்டும் என்ற ஆவல் தோன்றினாலும் இவள் சாரீரமே இப்படி இருக்கு என்றால் இவள் சரீரம் எப்படி இருக்கும் இவளை உடனே காண வேண்டும் எங்கே அவள் என்றே மனம் தேடுதே அவளால் ஓடிவா அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா எங்கே அவள் மனம் தேடுதே அவளால் ஓடிவா அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா எங்கே அவள் எங்கே மனம் தேடுதே ஆதலால் ஓடிவா எங்கே அவள் எங்கே மனம் தேடுதே ஆதலால் ஓடிவா முத்தாடுமார்பில் முகம் பார்க்க முத்தாடுமாவில் முகம் காட்டுதில் என் ஆசையின் ஓசையை கேளடி கொஞ்சம் என் ஆசையின் ஓசையை கேளடி கொஞ்சம் கைவளை ஓசையில் வைவிழி ஆசையும் காணவும் எங்கே அவள் தேடுதே ஆதலால் ஓடிவா என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா
என்று குரல் காட்டி வீசும் இந்த அரும்புணத்தை சேலாடும் கண்ணை திணை மீது வைத்து சிங்காரி தன்னை காலோடு கால் சேர்த்து ராகபோக கலவி செய்தால் பாலோடு சேர்ந்த பழமும் தித்திக்கும் பழுதில்லையே. அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரமாத்து பசும் பொன்னால் வார்த்தெடுத்த அழகுள்ள சித்திர பதுமை அன்னமும் வெட்டும் நன்னடை பயிலும் ஆரணங்கு மதிநாடும் முகம் கிளிநாடும் ஒளி இப்பேற்பட்ட பேரழகியை என்னவென்று வர்ணிப்பேன். முக்கணியின் சாரெடுத்து முத்தமிழின் தேன் எடுத்து அதை முப்பாலிலே கலந்தால் எப்படி தித்திக்குமோ அப்படி அல்லவா இவள் குரல் வளம் அமைந்திருக்கிறது. இசைத்தமிழ், இயற்தமிழ், நாடகத்தமிழ் இந்த மூன்று தமிழுமே இந்த தமிழ் மகளிடமே தோன்றியதாகத்தான் தெரிகிறது. மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ. மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ. மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ. மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ. நீ மூவேந்தர் வழிவந்த பெண்ணிடமோ. நீ மூவேந்தர் வழிவந்த பெண்ணிடமோ. நான்கு குணம் சேர்ந்ததுமோ பெண்ணிடமோ. அது நடைபழகி வந்ததென்ன பெண்ணிடமோ. அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ. என்னிடமோ. மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ. உதித்ததுவார் வெண்கதிரம் கீழ் திசையில் அதன் ஒளி வெள்ளம் பாய்ந்ததுவார் வான்வெளியில். உதித்ததுமா தென்கதிரால் கீழ் திசையில் அதன் ஒளி வெள்ளம் வீழ்ந்தது வரும் நெழிலில். கதிர் போலே கண்டேன் நான் மன்னன் முகமும் அதன் நினைவாலே வளரும் நான் செங்கமலம். செங்கமலம். மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ. பனிமலையில் நுழைந்ததே மலர்விழிகள் உன்னை பார்க்கையிலே தோன்றிடுமோ கிளிமொழிகள். பனிமலையில் நனைந்தது மலர் விழிகள் உன்னை பார்த்ததுமோ தோன்றிடுமோ கிளிமொழிகள். இருகணிகள் காய்த்ததென்ன ஒரு கொடியில். இருகணிகள் காய்ப்பதென்ன ஒரு கொடியில். அது விருந்தெனவே தவழ்ந்ததென்ன என் மடியில். அது விருந்தெனவே தவழ்ந்ததென்ன என் மடியில். என் மடியில். மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ. இளநகைதான் நீ அழுதும் இளங்கதையோ. அதன் இடை தோன்றும் நாளம்தான் உன்னுரையோ. இடலைதான் எழுதும் உன் இடையோ. அது இடைவெள்ளம் வீழ்ந்தது வரும் நெழிலோ. நடப்பதெல்லாம் நடந்தால் தான் தொடர்கதையோ. அந்த இலக்கியத்தில் விடிந்தால் தான் முடிவுரையோ. நான்கு குணம் சேர்ந்ததுவோ என்னிடமோ. அது நடைவழகி வந்தது என்னிடமோ. அவள் நடைபழகி வந்தது என்னிடமோ. என்னிடமோ. மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ. எப்போ போச்சு? எதில் போச்சு? நாட்டில் நல்லா போச்சா? நாட்டில் அவன் போகலன்னு கவலைப்படுறேன். போனா போயிட்டு போது விடுங்க. இப்பத்தாயா போச்சு உங்க இதுக்குள்ள. இப்போத்தான் போச்சா? போக விட்டுட்டு எதுக்குங்க? நீங்க போற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நாங்க நல்லா, எங்களுடைய காவல் நல்லா தான் இருக்கு. சரி. இப்ப நாங்க எந்த பொருளையாவது உங்ககிட்ட கேட்டோமா? நீங்க தான் என்கிட்ட கேட்டு வந்திருக்கீங்க. ஆமா, ஏண்டா ஏன் பொருள் தானே உள்ள போச்சு. ஏண்டா போனா வராதது ரெண்டு. சரி. உயிரும் மானம் போச்சுண்டா வருமா? வராது. வந்தால் போகாதது ரெண்டு. சரி. புகழும் பழியும் போச்சுண்டா போகுமா? வரமா? வராது. வருவதும் போவது ரெண்டு. மனிதனா பிறந்துட்டா வாழ்க்கையில வருவது இன்பமும் துன்பமும். சரி. அதனால் மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு, ஒரு வாரத்துக்கு ரெண்டு, ஒரு மாசத்துக்கு ரெண்டு, ஒரு வருஷத்துக்கு ரெண்டுண்ணா.
என்ன 2? ஒரு நாளைக்கு 2டா ஆணும் பெண்ணும் சரி. யாரா இருந்தாலும் சரி 2 தடவை ஒரு நாளைக்கு வெளிக்கு போகணும். சரி. தனவு உட்கொண்ட பொருளை காலையிலையும் மாலையிலையும் வெளியேற்றணும். ஒரு வாரத்துக்கு 2டா சனிக்கிழமையும் புதன்கிழமையும் என்ன தேய்ச்சி குளிக்கணும். ஒரு மாசத்துக்கு 2டா கணவனும் மனைவியும் கூடுவது 15 நாளைக்கு ஒரு முறை தான் கூட சொல்லியிருக்கேன். சரி. ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 2 தடவை மனிதனாகப்பட்டவன் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் பேதிக்கு மாத்திரை சாப்பிடணும். பூச்சி மருந்து இதை கடைப்பிடிச்சோம்னா ஆயுள் 150க்கு மேல வாழலாம். இப்ப யாரு செய்யறாத? யாரும் செய்யறது. சரி, எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நானா வெள்ளிமலையில இருந்து வர்றியா. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு லிங்கம். லிங்கமா? உங்க அம்மா பேரு? பார்வதி தேவியா. ஓஹோ, லிங்கம் பார்வதி. ஆமா. இவங்க 2 பேரும் மானாமதுரையில கிட்டங்கி வச்சிருக்காங்களா? இல்லையே. இங்க அப்ப வேள்விமலையில இருக்க. வெள்ளிமலையில. வெள்ளிமலையிலயா? உங்க பேரு? என் பேரு கந்தவேடையா. வந்த நோக்கமா எனக்கு சொந்தமான ஜீவன் உங்க திணைப்புணத்துல உள்ள போயிருச்சியா? இல்ல ஜீவன்னா அழகான மான்குட்டி. மான்குட்டி. குட்டியா? ஆண்மானா பெண்மானா? அழகான பெண்மானியா. பெண்மானு. மான்குட்டியா பெண்குட்டியா? மானை விட்டுட்டு நீங்க சந்தைக்கு போயிட்டீங்களா? சந்தைக்கு போல பின்தொடர்ந்து வந்து லபக்குன்னு உங்க இதுக்குள்ள பூந்துருச்சு புணத்துக்குள்ள. வேட்டைக்கார குடும்பம் நீங்க. உங்க அப்பா என்ன வேட்டையாடி இருக்காரு? அவர் காலையில வேட்டைக்கு போவாரு. உங்க அம்மா சிம்மத்துல வேட்டைக்கு போவாங்க. சிங்கத்தை. உங்க அண்ணன்? எங்க அண்ணன் எலியில வேட்டைக்கு போவாரியா. எலி ஒக்கமக்க சரியான வேட்டை. உங்க தம்பி வந்து புலியில வேட்டைக்கு போவாரு. புலிண்டா கொட்டை எடுத்ததா எடுக்காததா? பாயிர புலி. பாயிர புலியா? கரைக்கிற புலின்னு நினைச்சேன். நீங்க மான் தேடி வந்திருக்கீங்க. மான் குட்டியை தேடி வந்திருக்கேன். சின்ன பிள்ளையில வலுப்பு வருமா? ஏன் கையில இரும்போட அலையிறீங்க? இல்ல, இது வந்து இரும்பு இல்ல, இது வேறு சிலிமுகம். ஈர்க்கும் சக்தி உள்ளது. எந்த ஒரு ஜீவனையும் இதை காண்பித்தால் தன் வசப்படுமியா. மாமா மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாரு. இருக்கட்டும், ஈர்க்கு சாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு. குளத்துல ஒரு மாட்டு கொம்புனா இனத்துக்கு இனத்தை காக்கணும், வேலி பயிரை காக்கணும். எங்க இனமா இருக்கிய? ஆமா. 2 உருண்டையும் தேன் வச்சிருக்கேன். சரி. உருண்டையை தின்னுட்டு தேனை நக்கிட்டு போறங்க. அப்படியா? மான் இல்ல இங்க. மான் இல்லையா? இந்த கூட்டத்துல யாராவது மான் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு உடனே நான் பிடிச்சிட்டாரு. சரி, நான் போய் மானை பிடிச்சுக்கிறவா? கூடாது. அந்நியர் ஆடவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படாது. என்னையா சொல்ற? ஆமா. உள்ள யார் இருக்கா? உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. அப்படியா? நான் பெண்களையா பிடிக்க போறேன்? என் மான் குட்டியை தாயா பிடிக்க போறேன். மான் குட்டியை பிடிங்க. உள்ள மான் இல்லங்க. சரி, இடை பறிக்கிறீங்களே, நீங்க யாரு? நானா நம்பிராசமய வீரத்தேவன். வீரத்தேவனா? அப்படி என்ன வீர தீர செயல் செஞ்சீங்க வீரத்தேவன் சொல்றதுக்கு? ஒரு பஸ்ஸை ஒத்த கைட்ட நிப்பாட்டி இருக்கேன். அப்படியா? எந்த பசு மாட்டையா? பசு மாட்டு இல்லங்க, பேருந்து. பேருந்துயா? எப்படி? எங்க ஊர் பஸ் ஸ்டாப்ல நின்றேன். ரோட்ல பஸ் வந்துச்சு. சரி. இப்படி மறைச்சே நின்றுச்சு. அதான் மறைச்சே நின்றுச்சா? அதனால வீரத்தேவன். அப்படியா? சரி. கூட பிறந்தது யாரு? மேல 3 கீழே 3. கீழே 3 மேல 3. மூத்தவங்க 3 பேரு, இளையவங்க 3 பேரு. சரி. மூத்தவங்க வந்து பாம்பு பூமி குருநாதன். இளையவங்க 3 பேர் இருக்காங்க. அகரம் ஆறுமுகம், இந்த இம்படக்கா. நல்ல உங்களுக்கு ஏத்த சோடிதான் பூரா. சரி. ஏடா தவக்கா கடிச்சு சாவா போறாங்க. அட விடியாத்த எடுத்துனியா? சரி. உங்க அப்பா அம்மா பேர் என்ன? நம்பிராஜ் எங்க அப்பா, எங்க அம்மா பேர் நங்கை மோகினி. நங்கை மோகினி. ஆஹா. மாப்ள எனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன தெரியுதாயா? நீதானே தகடையில ஏத்திட்டு வந்த. ஏய் மாப்ளையா? ஆமா. நாள்ல பார்த்தது. ஆமா. இப்போ வளர்ந்துட்டீங்க. ஆமா. இருக்கட்டும் மாப்ள. நீங்க மான தேடி வரல, என்ன குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பறியும் தன்மை உண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க பொம்பளை தேடி தான் வந்திருக்கீங்க. கரெக்ட்டா டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா. காலையில கோழி கறி திங்கணும்ல. அப்படியா? சரி, வர சொல்லுங்க. உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. யார் யாரு? ஒண்ணு உங்க தங்கச்சி. சரி. இன்னொன்னு ஏ தங்கச்சி. சரி. போடு வா. போடு வா. போடு வா. வலது பியகுரமான்களை இங்கு மன்வர கண்டீர் நீங்களே. வலது பியகுரமான்களை இங்கு மன்வர கண்டீர் நீங்களே. சிலை நபியர் கை கண்டபியே. சிலை நபியர் கை கண்டபியே இந்த கோலத்தை. வலது பியகுரமான்களை இங்கு மன்வர கண்டீர் நீங்களே. ஏற்கனசில வேடரே மனையா. மச்சா மன்னாரு அம்மா அப்பா என்ன சொன்னாரு? ஐயோ மச்சா
வேடுவர் அவன் இந்த அடி அடிக்கிறாங்க. வேடுவரே சொல்லுங்க. என்ன உங்களுக்கு கொக்கு முடி கிடைக்கலையா? மைடு வச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, கொக்கு லைட்டா குச்சியை நினைச்சு விடு. ஏய், கொக்க பிடிச்சா போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாங்க. கொக்க முடி பிடிக்காம இருக்கு. தம்பி பொண்டாட்டி மனசுல அறிஞ்சு பேசுங்க. அழகா ஒரு பொண்ணை பார்த்தேன் ஆத்தங்கரையில, நான் அவளை போல பார்த்ததில்லை. அழகா ஒரு பொண்ணை பார்த்தேன் ஆத்தங்கரையில், நான் அவளை போல வேற எங்கே பார்த்ததில்லையே. பாவே தீராகடி மத்தானெஞ்சி மாறாகடி. அந்த கடலுக்குள்ளே ஓரத்திலே காடப்பூரா ரெண்டு இனிக்கு. யார் யா வேற உள்ள இருக்கா? இது பழைய உரல். ஆமா, இது பழைய உலக்க. துணியா? பழைய ஞாபகம் வருது உங்களுக்கு? ஆமா. வேடுவரே, ஏன் தங்கச்சியை கூப்பிடுறேன்? எனக்கு மண்ணான குழம்பு சோறு ஆக்க கத்துக்கங்க. ஒன்ன பெருஞ்சும் என்ன
மக்க மேளத்துக்கு பாதி காசு கொடுக்கணும். இப்ப தேங்காய் அக்கா சந்தைக்கு போகணும்னு வருது. அண்ணா வணக்கம். மங்களமாக இருப்பாயம்மா. காலையில நல்வாழ்த்துக்கள். இருக்கட்டும். அழைத்த காரணம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நான் நேற்று வியாழக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமா. நான் கணக்கு எடுக்க போறீங்களா? கணக்கு எடுக்கணும். சரி. கணக்கு பண்றதுல நான் பெரியாது. இன்னைக்கா தெரியும் எனக்கு. சாமி நாடக ஆடையிலேயே கணக்கு பண்ணுவீங்க. அண்ணா நான் 1 எனக்கு 3. என்ன ஒண்ணு கூடுது? என்ன ஒண்ணு கூடுது? வந்ததுனால கூடுதா? யார் அவர்? வேடு வரேன். அவர் மனுஷனா? இப்ப நம்மள மிருகமா? மான் குட்டி. மான் குட்டியை தேடுங்க. அந்த குட்டியை தேடி. மான் குட்டியா? கீதத்த ஒரு ஊருக்கு போடலாமையா? மான் குட்டியா? பஞ்சம் இல்லாத உடம்பியா? நம்ம இனத்தவர் இங்க வந்திருக்காங்க. மானத்தேரி வந்திருக்காங்க. மானத்தேரி வந்திருக்காங்க. ஆமா, எதுக்கு வந்தீங்க? பிடிக்கவா? என்னத்தை பிடிக்க? என்னத்தை பிடிக்க? இந்த இத. மானவல்ல. மயில் வரலை. மான் வரல, மயில் வரலையா? சரி நம்ம இடத்துல வந்திருக்காரு. முத வரவேற்பு கொடுப்போமா? கொடுத்துருவோமா? முத வெத்தலை வாக்குது கொடுத்து வரவேற்பு கொடுத்துட்டு அப்புறம் தான் ஆக்கணும். வேடு வரே. அது ஆக்கின ஒரு வாரம் குதிக்கிறாப்ல ஆளு. வேடு வரல. தயார் நிலையில இருக்கையா. வருக வருக வேடு வரே. கரத்தோடும் தமிழ் மனத்தோடும் உயர்ந்த தத்துவத்தோடும் வந்திருக்கீங்க. நீங்க எதற்காக வந்திருக்கீங்க? அது சீக்கிரமா சொன்னா நல்லா இருக்கும் பாக்குறேன். சொல்லுங்க பார்க்கலாம். வண்ண தமிழகத்தின் வளமை நழுவாமல் வந்தோரை வரவேற்கும் பாங்கு உரையாமல் கடைசியில லைட்டா கொலை ஓட்டு விடுங்க. இன்னார் என்று இனம் தெரியாத என்னை வரவேற்கும் வனவேடர் குல மாதரசே, நான் வெள்ளிமலையை சார்ந்தவன். இந்த இடத்தில் தலைவி எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த கந்தவேடனின் வணக்கம் பல. நீங்க ஊருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டீங்க. போயிட்டு ராமா. அன்பு ரசிக பெருமக்களே, என்னை பற்றி அன்பு சகோதரிகள் இந்த வரைக்கும் நாடகம் பார்த்து ரொம்ப நன்றி. இது வரைக்கும் புண்ணியம் இல்லை. தங்கச்சி உட்கார்த்த முருகன் வள்ளியும் மாலை மாத்தையில் இருந்து பார்த்துட்டு போனாத்தான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். குழம்பு போட்டு நீங்கள் எல்லாம் வாழ்த்திட்டு இருந்தாத்தான் நாங்களும் நல்லா இருப்போம், நீங்கள் நல்லா இருப்போம். ஒரு 15 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம். இசைக்கலைஞர்களுக்கு ரொம்ப நன்றி. பெரியவங்கள்லாம் விடிய வரைக்கும் நாடகம் பார்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிகள் தான். வணக்கம். அன்பு தம்பி மாசான யூடியூப்புக்கு ரொம்ப நன்றி. குறிப்பா நாங்க அனைவரும் இந்த கிராமமே நன்றி சொல்றது நம்ம லாவண்யாவுக்கு தான். ஆமாம் ஆமாம். அருமையான ஒளிவெளிக்கு அள்ளிட்டாங்க. இந்த நடிகர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து போட்ட எனது அன்பண்ணன் இந்த மண்ணின் மைந்தன் கே புதுக்குளத்தைச் சேர்ந்த அழகுராஜா அண்ணன் அவர்களுக்கு கொலாப்புட்டா அன்பண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி. எல்லாரும் இங்க போயிட்டு வரேன். அடுத்த வருஷம் மறந்துடாதே. நாடோடி கூட்டம் நாக்கத்தில் லேலேலோ நல்லது கெட்டது செய்துடுவோம். ஏலோ ஏலோ மாமா ஏலே ஏலோ பகடி ஏலோ ஏலோ ஏலோ. ஓடு. வேட்டை மார்க்கமாக வந்த என் கண்ணில் டேய் அந்த புள்ள வச்சு வாடி போவோம். வேட வர பிடிக்கும். வேட்டை மார்க்கமாக வந்த என் கண்ணில் பட்டது மான்கள் கூட்டம். மான்களை கண்டதும் திகைத்து நின்றேன் ஒரு கணம். காரணம், ஒவ்வொரு மானும் ஒவ்வொரு விதமான அழகு. ஏனோ தெரியவில்லை, என்னை கண்டதும் மான்கள் அகன்று விட்டது. ஆனால் ஒரே ஒரு மான் மட்டும் என்னை பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தது. நான் மானை பார்க்க, மான் என்னை பார்க்க, நான் மறுபடியும் மானை பரிவோடு பார்க்க, மான் என்னை பார்க்க, பார்வையின் மயக்கம் மான் மீது காதலாக மாறியது. காதல் மானை கைப்பற்ற எண்ணி பிடிக்க முயன்றே விரைந்தோடி உங்களின் திணைப்புணத்தின் உள்ளே புகுந்து விட்டது. விரைந்தோடிய மான் விருப்பமில்லாமல் ஓடியிருந்தால் விட்டு விட்டு சென்றிருப்பேன். அது என்னை பார்த்து பாவனையால் என்ன கேட்டது என்று தெரியுமா? நீ என்ன பெரிய காதல் மன்னனோ என்று கேட்டது. நான் காதல் மன்னனோ என்னவோ அவசியம் இல்லை, ஆனால் காதலுக்கு மரியாதை தருபவன் என்று அந்த மான் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புகுந்த புதிர்மானை நாடி வந்தேன். இந்த இடத்தில் தலைவி எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களிடம் என் மானை பிடிக்க அனுமதி கேட்டு நிற்கிறேன். ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே. ஓடி வந்த மானே தேடி வந்த நானே. ஓடி வந்த மானை தேடி வந்தேன் நானே. வேடர் குல
தகுதியான மான், தங்கவேலன் தயவு பெற்ற மான் உங்களின் திணைப்புணத்தின் உள்ளே புகுந்து விட்டது. தகப்பன் சுண்ணாம்பாக இருந்தாலும் கேட்டுத்தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆகையினாலே இந்த இடத்தில் தலைவி எனும் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தங்களிடம் என் மானை பிடிக்க அனுமதி கேட்டு இருக்கிறேன். மனவழக்கத்தில் மாசுபடுத்தி விட்டது, நாணயத்தில் நலிவடைந்து விட்டது, நாகரிகமாக பேசும்போது பேச்சில் தெய்வ நிலை வந்து விட்டது. மானோடி உறவாடி வந்தவர் மானங்கு மறைந்ததை கண்டவர் அதை அடைய முடியாமல் இருப்பது தீமையா, பொய்யா, ஜாலமா, பொறாமையா, இல்லை பித்தலாட்டமா? மானோட நானோட நானோட மானோட ஒரு மான் பிடிக்க வக்கு இல்ல. இதுல சவுடாது, இதுல மதுரகார சிங்கமா. அப்படியா? வந்தமா மான புடிச்சமா போனமா இருக்கணும். நல்லா நடக்கிற நடையிலே கண்டுபிடிப்பேன். இது வேலைக்கு ஆகுமா ஆகாதாண்டு புடிச்சு தோல்ல தூக்கி போட்டு போறப்பல என்ன பாருங்க. நான் பாக்குற பார்வையிலே கண்டுபிடிப்பேன் இது வேலைக்கு ஆகுமா ஆகாதாண்டு. அப்படியா? சரிங்களா? மானோட நானோட நானோட மானோட மான் வேகத்தை விட மனவேகம் அதிகம். அண்டமான் முனிவர் எல்லாம் அடங்குனான்னு அதுக்குள்ள நீங்க வச்சிருக்கீங்களே சிலிமுகம், இத காமிச்சாலே நிக்குமானு. காமிச்சாலே நின்று என்ன காமிச்சாலே ஒரு மானு பிடிக்க தெரியல. விடிச்சு 10 மணி ஆனாலும் பரவாயில்லைங்க, மானு மட்டும் இல்ல ஒரு மீன் பிடிக்க கூட லைக் இல்ல. இப்படிதான் போட்டி இருக்கலாம், போராம இருக்க கூடாது. கம்பர் அங்கிருந்து வந்திருக்காங்க, அவை படிமா அங்கிருந்து போயிருக்காங்க. 2 பேருக்கு போட்டி வந்துருச்சு. 2 பேருமே கவி சக்கரவர்த்தி. அவை பாட்டியம்மா கம்பர் பார்த்து எப்படின்னா அடின்னு கேட்கணுங்கிற வைராக்கி வந்துருச்சு. கம்பர் பார்த்து என்ன கேட்டாரு அவை பாட்டியம்மாவை? ஒத்தை காலடி 4 இலை வந்தலடி நடுவுல ஒரு அடி. என்னடி யாரடி கதையில என்னடி அப்படின்னு டீ போட்டார். உடனே நமக்கு ரோஸ் வந்துருச்சு. ஒரு பொட்டி பைய, இவனுக்கு எம்புட்டு சேட்டை, இவனுக்கு எவ்வளவு திமிரு, இவன் பொட்ட அடக்கல. உடனே பார்த்துமே ரோஸ் வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. நம்மளை பார்த்து இவன் நம்மளை டீனு கேட்கிறானே, இவனை எப்படிலாம் அட்டான்னு கேட்கணுங்கிற வைராக்கி வந்துருச்சு. உடனே என்ன கேட்டாங்க? 8.25 லட்சணமே. லட்சணம்னா என்ன? அவலட்சணம். எமனேறும் மணியே, அட எரும மாடே, கூரையில்லா வீடே, அட குட்டு செவுரே, குலராமன் தூதுவனே, அட குரங்கே, ஆரையடா சொன்னா ஆறா கீரையடானுச்சான். இதுல இருந்து என்ன தெரியும்? ஒத்தை காலடி 4 இலை வந்தலடி நடுவுல ஒரு அடி என்னடின்னு கேட்க போய் அதுக்கு அம்மா பதில் சொல்லிருக்காங்க அவை பாட்டியம்மா. 8.25 லட்சணமே, எமனேறும் மணியே, கூரையில்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னா ஆறாக்கிற. ஆறாக்கிற தான் 2 பேரும் போட்டி போட்டு கவி பாடியிருக்காங்க. நீங்க நம்ம இனத்தவர் வந்திருக்கீங்க, உங்க மான வச்சு நான் சுட்டாதீங்க போறேன். மான தேடி வந்தேங்கிறீங்க, மிருகத்தை தேடி வந்த உங்களை நான் மிருகம் நான் சொல்ல முடியுமா? நான் சொல்ல மாட்டேன். தசரத வேட்டைக்கு போனேன், சாபத்துக்கு ஆளானேன். பாண்டு மண்ணை வேட்டைக்கு போனேன், சாபத்துக்கு ஆளானேன். நீங்க நம்ம இனத்தவர் மான தேடி வந்திருக்கீங்க. வாங்க, நீங்க உட்காங்குற வாங்க, நீங்களும் வாங்க, வாங்க உள்ள போலாம். இல்ல நாங்க நந்தவனத்துக்குள்ள உள்ள போலாம். இருக்குதா இல்லையா பார்க்கலாம், எல்லாம் சேர்ந்து பார்க்கலாம். நான் எங்க எப்பவுமே பொய் சொல்ல மாட்டோம். ஏன்னா கண்ணும் கருத்துமா நாங்க காவல் செய்யறோம். 4 திசையும் தெரியும்படி நாங்க காவல் செய்யறோம். நான் மேல இருந்து பாக்குறேன், எங்க அண்ணன் கீழே இருந்து பாக்குறேன். நான் மேற்பார்வை, எங்க அண்ணன் கீழ்பார்வை. 4 திசையும் தெரியும்படி நாங்க கண்ணும் கருத்துமா காவல் செய்யறோம். உங்கள் மான் வரவில்லை, வந்த சுவடும் தெரியவில்லை. மான் இருக்கும் இடத்தை தேடி போவது நல்லதுன்னு பாக்குறேன். ஏன்னா நம்ம இனத்தவர், அதெல்லாம் நின்று பேசிட்டு இருக்கேன். வேற வேற இருந்துச்சுன்னு வச்சுக்க, அது நடக்கிறதே வேற, கொடுக்கறதே வேற. அதனால வேற மரியாதை கொடுப்பேன். எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் நம்ம இடத்துக்கு வந்திருக்கீங்க, அதான் தலைவிக்கு மரியாதை இல்லையா? அதனால உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இப்படிதான் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு பொண்ணா, ரொம்ப செல்லமா வளர்த்து வந்திருக்காரு. ஆமா, பருவம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு. நம்ம பிள்ளைக்கு எப்படினாலும் கல்யாணம் செஞ்சு வச்சு போடணும்னு போய் மாப்பிள்ளை வாக்கு போயிருக்காரு. நம்ம நம்ம சத்யா நாட்டம் மாப்பிள்ளை நல்லா ஜம்முன்னு கருப்பா இருந்தாலும் அழகு. நம்ம சத்யா மாதிரி மாப்பிள்ள ஜம்முன்னு பார்க்கையிலே அப்படியே கண்ணு கவர்றது மாதிரி ஆள் ஜம்முன்னு இருக்காப்புல. போய் பார்த்தோமே மாப்பிள்ளை பிடிச்சிக்கிச்சு. எப்படினாலும் சத்யாவானே நம்ம பிள்ளைக்கு கட்டி வச்சு போடணும் அப்படின்னு சொல்லி ராஜா வீட்டில் போய் அம்மா என்னது
அம்மா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், அந்த மாப்பிள்ளை நீ கட்டிக்கமா அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணு எப்பா எனக்கு இப்போ என்னப்பா அவசரம், உங்களை நான் கல்யாணம் வேணும்னு கேட்டேனா, எனக்கு வேணாப்பா அப்படின்னுச்சான். மாப்பிள்ளையை பார்த்தா நீ பிடிச்சிக்குமா, வேணாம்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காரு. அப்பா எனக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் என்ன காரணம், நான் ஒரு வயலை விரும்புகிறேன், நான் ஒரு பையனை விரும்புகிறப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு. இந்தம்மா நான் பார்த்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை, நல்ல வாட்ட சட்டமாக நல்லா இருக்கேன், அவனை நீ கட்டிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் உயிரோடு இருக்கையிலே உனக்கு ஒரு மாலை கழுத்தமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணு அப்பா நான் விரும்பின பையனை தான் கட்டுவேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. வீட்டில் வந்து அந்த செல்ல பிராணிகள் வளர்ப்போம், நாயோ கோழியோ குஞ்சோ ஏதோ வளர்ப்போம் இல்லையா. இந்த பொண்ணு ஒரு நாய்க்குட்டி வளர்த்து வந்திருக்கு. அது என்ன நாய்க்குட்டி, அது ஆண் நாய்க்குட்டி. இந்த நாய்க்குட்டியை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு அப்பா நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, நான் விரும்பின வயலை தான் கட்டுவேன்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. இந்தம்மா நான் பார்த்த மாப்பிள்ளையை தான் நீ கட்டணும், நீ விரும்பின வயலை தான் கட்டுன்னு சொன்ன, இந்த நாய்க்கு கொடுத்தாங்க கொடுப்பேன்னு ஒழிச்சு கதையில ஏன் அழகு ராசா, இந்த நாய்க்கு கொடுத்தாலும் கொடுப்பேன்னு ஒழிச்சு நீ விரும்பின வயலுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இந்த பொண்ணு என்ன வந்துருச்சு, இந்த நாய்க்குட்டியை பிடிச்சிக்கிட்டு வீதி வழியா போயிருக்கு, தெரு வழியா போயிருக்குது. கேள்றா சுடுறா கேள்றா, தெரு வழியா போயிருக்குது. அங்கிருந்து ஒரு தெரு நாய் வந்திருக்குது. அது என்ன நாய், வீட்டுல இருந்து போன நாய் ஆண் நாய். அங்கிட்டு தெரு நாய் வந்தது என்ன நாய், பொட்டை நாய். பொட்டை நாய்னா கண்ணு தெரிய நாய், பெட்ட நாய். ஆமா பெட்ட நாய் வந்திருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு உறமுறைகள் வந்தால் நல்லா விசாரிப்போம். என்ன இப்போ பொண்ணுமணி நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு நல்லா விசாரிப்போம். சாப்பிட்டு மேடம் கீப்பிடுக்கு அந்த வேலைக்கு வர மாட்டேன். ஆமாம் சாப்பிட்டு மட்டும் போகணும் சொல்லுங்க, கீப்பிட்டுன்னு சொல்லாதீங்க. உடனே அந்த நாய்க்குட்டி அங்கிருந்து வந்திருக்கு. இப்போ நாய்களுடைய பாஷைகள் எப்படி தெரியும்னா வாலாட்டுமா. என்ன நாயே நல்லா இருக்கே நாயே, யாரை பார்த்து கேட்குறீங்க, என்ன நாய் எப்படி வச்சு அழைச்சு போனேன் அப்படின்னு இந்த பெட்ட நாய் இந்த ஆண் நாயை கேட்டிருக்கு. இந்த ஆண் நாய் என்ன இருக்குது, ஏன் நாயே நீ மட்டும் எப்படி நான் எப்படி கொழு கொழுன்னு இருக்கிற அப்படின்னு இந்த ஆண் நாய் கேட்டிருக்கு. அதுக்கு இந்த பெட்ட நாய் சொல்லிச்சான், நான் ஊருக்காடு சோறே திங்கிறேன், நான் சும்மாறா நான் ஊருக்காடு சோறே திங்கிறேன், அதனால கொழு கொழுன்னு இருக்கேன், நீ என்னோட வந்துடுறாய் அப்படின்னு இந்த பெட்ட நாய் இந்த ஆண் நாயை கூப்பிட்டு. ஆமா இந்த ஆண் நாய் சொல்லிச்சேன், எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு, உன்னையோட வரத்தான் ஆசை, உன்னையாட்டம் ஊருக்கு அடிச்சு சாப்பிடத்தே ஆசை, உன்னையாட்டம் கொழு கொழுன்னு இருக்கத்தே ஆசை, ஆனால் எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு அப்படின்னுச்சான். அப்படின்னு ஒரு வைராக்கியம் அப்படின்னு இந்த பெட்ட நாய் ஆண் நாய்கிட்ட கேட்டிருக்கு. அதுக்கு இந்த ஆண் நாய் சொல்லிச்சான், எங்க ராஜா மாப்பிள்ளை பார்க்க போனாரு, எங்க ராஜா மகளுக்கு நீ நான் பார்த்த மாப்பிள்ளையை தான் நீ கட்டணும் எங்க ராஜா மகள்கிட்ட சொன்னார். அதுக்கு எங்க ராஜா மகன் நான் விரும்பின வேலை தான் நான் கட்டுவேன், இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால என்ன காமிச்சு எங்க ராஜா இந்த நாய்க்கு கொடுத்தாலும் கொடுப்பேன்னு ஒழிச்சு நீ விரும்பின வயலுக்கு தரமாட்டேன்னு எங்க ராஜா சொல்லியிருக்காரு. என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு நம்மளுக்கு கிடைக்குமா 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 அப்படின்னு ஏங்கி ஏங்கி வீங்கி செத்தே வச்சு அந்த கதையை நம்ம கதையாக கூடாது. அதனால நீங்க மான தேடி வந்தேன்னு சொல்லிருக்கீங்க, உங்கள் மான் வரவில்லை, வந்த சூடம் தெரியவில்லை, அதனால உட்காரப்பு. மானை தேடாதே மதையில்லாமல் ஓடாதே, எதை 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 வருமானம் நீங்க இருக்க 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 என்றுதான், எதை 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 வருமானம் இருக்க 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 என்றுதான், பள்ளி கொண்டு காவலையா ஓவரட்டு வாதோ வேணமையா, பள்ளி கொண்டு காவலையா ஓவரட்டு வாதோ வேணமையா, கேளுமையா வேடலையா பேரு வந்து நேருமையா, ஏதோ 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 ஒரு மானுது இருக்கு 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 என்றுதான். குறிஞ்சி நீர காட்டுக்குள்ளே
இருக்காப்புல, நல்லா பாடுறாப்புல. நம்ம மதுரை சங்கத்திலேயே நல்லா பாடக்கூடிய ஆளு நீங்க ஒரு ஆள்னு வச்சுக்கலாம். அதனால நம்ம விஜயராமாவுக்கு அடுத்து நீங்களே பரவாயில்ல, அருமையா பாடுறீங்க. ஆனா ஒரு மாடு பிடிக்க தெரியலையே. 6 அறிவு படைச்ச ஆண்டவன் ஒரு அறிவை கம்மியா படிச்சு விட்டானே. இப்போ இந்த ஐயாவுக்கு அதுல கோளாறு அந்த நாத்தாரே தேடி வந்தேன்னு சொல்றீங்க. நீங்க தேடி வந்த மானுக்குரிய அடையாளத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ, காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ, காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே, காயாத கானகத்தே நின்றுள்ளாவு நற்காரிகையே, மேகாதமா இது மேகாதமா உள்ளி மேவாதமான் மேகாதமா மேயாதமோ உள்மேவாதமா மேகாதமா மேயாதமோ மேயாதமோ மேயாதமோ, மேவும் காணனவடைந்து நறு சந்தனமும் புழுகும் கமலும் மேவும் காணடைந்து நறுசந்தனமும் உலகும் கமலும் கனகும், மேவும் காணனவடைந்து நறு சந்தனமும் புழுகும் கமலும் தலமங்கரைந்து சுழன்று படந்தமும் மேயாதமா மேவும் காணடைந்து நறுசந்தனமும் உலகும் கமலும் கனகுந்தனமும் உலகமலும் மேயாதமோ, தேனும் பாகும் திரைமாவும் தேனும் பாகும் திரைமாவும் தென்படலாதொரு உள்ளொரு போகும் தேனும் மாதும் தெளிவாவும் தின்பல்லாது உள்ளொரு போதில், தேனும் பாகும் திரைமாவும் தென்படலாதொரு உள்ளொரு போகும் மேயாதமா தேனும் பாலும் தெளிவாவும் தின்பல்லாது உள்ளொரு போதில் மேயாது மேயாதமோ, காணக்குறவ கண்மணி எனவளர் காணக்குயிலின் நிகர்குருளுடையது காணக்குறவர் கண்மணி அவளன காணை குயிலில் முழுமாயில், காணக்குறவ கண்மணி எனவளர் காணக்குயிலின் நிகர்குருளுடையது மேயாதமா சாயாத கொம்புரல் இருந்தாலும் அது சாயாத கொம்பனிருந்தாலும் சாயாத கொம்புரல் இருந்தாலும்
மான் தன் தலை நிமிர்ந்து பாயாத மான் தன் தலை நிமிர்ந்து பாயாத மான் ஒரு மாணரை கண்டதுண்டோ முள் போன்ற நல்வேலி பசும்பொன் போன நல்வேலி முள் போன்ற நல்வேலி உலகிடம் உயிரிழந்தே மானார கண்டதுண்டோ கண்டதுண்டோ கண்டதுண்டோ. இது மானுக்குரிய இடம் மாதிரி தெரியலையே. நான் மாடையா தேடி வந்தேன், அப்புறம் மங்கையாகிய வள்ளி உங்களை தான் தேடி வந்தேன். ஐயோ எனக்கு பயமா இருக்குதுப்பா. அத்தகர ஓரத்திலே அன்று வந்த உருவமா, அழகழகா ஆடு கட்டி பழக வந்த பருவமா, அத்தங்கரை ஓரத்திலே அங்கே வந்து உருவமா அழகழகா வந்த பருவமா. அத்தகர ஓரத்திலே அன்று வந்த உருவமா, அழகழகா ஆடு கட்டி பழக வந்த பருவமா, நேற்றிரவு வந்தவனா நேரத்தை எங்கோ தந்தவனா, நெற்றிரவு வந்தவனே நிறத்தையும் வந்தவனே நேற்றிரவு வந்தவனா நேரத்தை எங்கோ தந்தவனா, அவளா இவளவே அசுபந்த விழியிலே அங்க பார்த்த பார்த்த நினைப்பதென்ன மனசிலே கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே. ஓடு கலக்குது பொண்ணு பொண்ணு மயக்குது என்ன நினைக்குது என்னங்களுக்கு பறக்குது. அண்ணா டேய் அண்ணா செஞ்ச பொடி தேக்கையில் இரு முடிஞ்ச முருக முடிச்சு கேப்பாரு மஞ்சள் டேய் டேய் அண்ணா என்னடா? நம்ம என்ன தேடி வந்தாங்கல்ல, அவங்க மான தேடி வந்து சொன்னாங்கல்ல, மான தேடி இல்லையாமா, சரி. என்ன தேடி வந்தாங்க. உன்னையவா ஆமா நான் இருக்கையில வந்தாலும் எதுக்கு தேடி வரேன்? அதுக்கு தாமா சொல்றேன், நான் தானே உன்னை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். அண்ணன் அண்டா தம்பி அண்டாட்டு அதுக்கு நான் என்ன செய்யணும்? சுவாமியை கும்பிடு, இறைவனை கும்பிட்டு எல்லாம் மனசார வாழ்த்து. எல்லாரும் எந்திரிச்சு பக்கத்துல வாங்க, கல்யாணம் முடிய போகுது. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு. மத்தளம் மேலும் முரசொலிக்க வரிசங்கும் நாளங்கே ஒலி இசைக்க. மத்தளம் மேலும் முரசொலிக்க வரிசங்கும் நாளங்கே ஒலி இசைக்க. கைத்தளம் நான் பற்ற கனவு கண்டேன், கனவு கண்டே கைத்தளம் நான் பற்ற கனவு கண்டேன். அந்த கனவுகள் நிறைவாக உறவு தந்தார் மனம் படைத்தேன். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவகுத்தேன் உன்னை மனப்பதற்கு உன்னை மனப்பதற்கு உன்னை மனப்பதற்கு. பண்ணை அறையில் நான் தனித்திருந்தேன் பக்கத்தில் இருந்து நீ நினைப்பறிந்தாய் துள்ளி எழுந்தேன் என்னை கண்மறைத்தார் மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவகுத்தேன் உன்னை மனப்பதற்கு உன்னை மனப்பதற்கு உன்னை மனப்பதற்கு. முருகா 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 எல்லாம் அப்படியே பக்கத்துல வாங்க, போ பக்கத்துல வாங்க, சும்மா முள்ளுலாம் இல்ல, பக்கத்துல வாங்க. கை தட்டுங்க எல்லாமே கல்யாணம் முடிகிறப்ப. முருகா வேடனாக வந்ததும் நானே,
வேலனாக வந்திருப்பதும் நானே. உங்களை ஆட்கொள்ளவே அப்படி செய்தேன். முருகா. என்ன வேண்டும் கேளுங்க. எனக்கு முதல் வர வேண்டும். தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று அழைக்க வேண்டும் முருகா. தாரத்தில் 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் திறமை கொடுத்து இன்று முதல் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியர் என்று இந்த உலகெங்கிலும் போற்றப்படும். ஆகட்டும் முருகா. கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு கந்தன் காட்சிதந்து கந்தன் அருளை தந்து பள்ளி தெய்வானையுடன் அமர்ந்தோடு பள்ளி தெய்வானையுடன் அமர்ந்தோடு கண்கள் மயில் விளையாடும் பலமுதிர் சோலை மயில் விளையாடும் பலமுதிர் சோலை அறுபடை வீடு கொண்டு திருமுருகாட்டு படிதனிலே வருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்டு திருமுருகா முருகா முருகா நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஊடு செழிக்க வேணும் ஞானத்துக்கு வேணும் ஒரு நல்ல மழை வேணும் பட்டி பெருக வேணும் பால்மழை பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் பாப்பான பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் ஞானத்துக்கு வேணும் ஒரு நல்ல மழை வேணும் அவரமான சுடர் பெற்று ஆளாரே இந்த உலகு தீராமே ரூபமுடனே ராஜமுடனே ஸ்ரீராமே ரூபமுடனே நித்திய மங்களம் சுபமங்களம் சகல சுவாமிக்கு வாங்க வாங்க